கழக தலைவர், தமிழகத்தின் வெற்றிக்கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வேண்டி இன்று கரூர் மாவட்டம் கோடங்கிப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு பட்டாளத்தம்மன் கோவிலிலும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலிலும் சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை செய்து ஆராதனை செய்து நாங்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் வேண்டிக் கொண்டுள்ளோம். இன்னும் வரும் காலங்களில் கழக தலைவர் அவர்கள் வேட்பாளர் நேர்காணல் முடித்து வேட்பாளர் அறிவித்தமுடன் முறைப்படி இந்த கிராமங்கள் அனைத்து கிராமங்களிலும் நாங்கள் விசில் சின்னத்தில் வாக்கு கேட்க தயாராக உள்ளோம். இன்று தலைவர் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று வேண்டி இன்று அருள்மிகு பட்டாளத்தம்மன் கோவிலிலும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலிலும் சிறப்பு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டு நாங்கள் இன்று நல்ல நாளுங்கிறதுக்காக அனைவருக்கும் நாங்கள் டோர் ஸ்லிப்பை கொடுத்து நாங்கள் துவங்கி வைத்துள்ளோம். தேர்தல் பரப்புரையை நாங்கள் விசில் சின்னத்துக்கு வேணும் நாங்கள் தொடங்கிட்டோம். வேட்பாளர் அறிவிச்சோன்னா வேட்பாளர் யாருன்னு போட்டு அந்த முத்திரையோடு நாங்கள் எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுருவோம். இப்போ கழக தலைவர் முதலமைச்சர் ஆகணும், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எல்லா பக்கமும் நாங்கள் பரப்புரையை தொடங்கிட்டோம். நாங்கள் கரூரில் தொடங்கணும். திராவிட கட்சியும் குறிப்பாக கரூர் சட்டமன்றத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து தாவேக்காவும் ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவதுங்க, கடவுள் நம்பிக்கையை யாருமே மறக்க போகிறது இல்லைங்க. இந்த பட்டாளத்தம்மனும் மாரியம்மனும் வெற்றி தருவாங்க நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் அந்த பட்டாளத்தம்மனையும் மாரியம்மனையும் வேண்டி கழக தலைவர் அரியணையில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வேண்டி இங்கேருந்தே நாங்கள் பரப்புரையை ஆரம்பிச்சிருக்கோம். அதாங்கண்ணா, அது அவங்க தலைவருக்குன்னு சொல்லியிருக்காது. அவங்க ஏதாவது தகவல் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். அதாவது தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுனா அவர் சொல்லியிருப்பார். அது அவர் மணி பொசிஷனில் வேண்டாங்க. அதான் முக்கியம். தம்பி கொஞ்சம் உள்ள தமிழக வெற்றிக்கழக கரூர் மாவட்ட செயலாளர் சீக்கிரமே வேட்பாளர் அறிவிச்சிருவார். யாராக வேணாலும் இருக்கலாம். விசில் சின்னத்துக்கு எலெக்ஷனில் தலைவர் விஜயோட சின்னம் விசில் சின்னத்துக்கு எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க. நீங்களும் ஓட்டு போடணும். உங்கள் வீட்டில் எல்லாம் கேட்டு வாங்கி கொடுக்கணும். ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புகிறாங்க. இவரும் மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவதற்காக வந்திருக்காரு. பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பல நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் எடுத்து சொல்லி கொஞ்சம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு வாங்கியிருக்கேன். அவர் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவாருமா. எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்காக தான் விட்டுட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு பண்ணுங்க.